நான் கரெக்டாக 12 மணி பார்த்துங்கண்ணே, 3/4 மணி சும்மா இருக்கணும் இருந்துருப்போம். ஏன்னு பேயாடு மேலே ஒருத்தன் புரி வச்சுட்டு இருக்கான். யாருன்னா பேபி. ஐயோ சுற்றாத பேபி, நான் நக்கீரன் கோபால் வந்திருக்கேன். ஒரு பக்கம் பார்த்தா நீ அரக்கமாக இருக்க, எங்கள் எஸ்மா கொண்டுருவாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா எங்கள் எஸ்மாமா இருக்க, அரக்கம் கொண்டுருவான். இப்போ கழுத்துல எல்லாரும் தங்கத்துல மாலை போட்டுப்பாங்க, ரொம்ப பெருசா ஒன்று போட்டு போயிருந்தான். அவன சொல்லுவான், இந்த மரம் இந்த காட்டில் தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. இந்த மரத்தை வச்சு கண்டுபிடிச்சி வந்துடுவான் அரக்கம்பான். அப்போ கையில் நல்ல துண்டை கட்டிட்டு இப்படிதான் நாங்கள் போகணும். ஏன்னா இப்படி வளர்ந்துருக்கும். ஆமாம், நான் 20 சொல்லலை போயிருந்தா. அது என்னைக்கு அந்த ஒருத்தனை கொண்டோம்ல, அவன் பேர் என்ன, என்னைக்கு அது பேர் தேதி வரைக்கும் சொல்லுவான். நிறைய இடத்துல வந்து அரிசி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சு வச்சது கூட கரெக்டா அந்த மழை என்ன திருப்பி செடி வளர்ந்துருந்தா கூட இந்த இடத்துல தோண்டு அப்படின்னு பார்த்தா அந்த பிளாஸ்டிக் பையில எல்லாமே இருக்கும். சேத்துக்குழி வந்து பயங்கரமான பிரில்லியன்ட். நிறைய பேச மாட்டாரு, பயங்கரமா அப்சர்வ் பண்ணுவாரு. அதை அப்சர்வ் பண்ணி இவருக்கு சொல்ற ஒரு விஷயம்தான். சேத்துக்குழி இல்லைன்னா வீரப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்திருக்குமா அப்படிங்கிறதே ஒரு ஒரு டவுட் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க பேசியிருப்பாங்க. அண்ட் கடைசியில வரைக்கும் அவ்வளோ அவரை காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு போனாரு. இப்ப நம்ம போலீஸ் சோர்ஸ்ல அந்த குக்கூன்ல சொல்லும் போது கூட அந்த குண்டு அடிக்கும் போது கூட அத்தனை குண்டும் சேத்துக்குழி மேலதான் விழுந்தது, அவர் போய் அவ்வளவு அரணா காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பிரில்லியன்ட் நீங்க நேர்லயே பார்த்துருக்கீங்க. எப்படி சார் அவர் ரியாக்ட் பண்ணுவாரு? கூன்ல இருந்து அவர்லாம் அரணா காப்பாத்தினாருலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வீரப்பன் கேங்ல இருக்கிற என்சைக்ளோபீடியா கோவிந்தா. அது அது நம்ம அப்போ சொல்லலை, ஒரு பேட்டி வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். ஜெயலலிதா வந்து ஒரு அறிக்கையில் சொல்லிடுறாங்க 20 பேர் இராணுவத்தை கொண்டவன் வீரப்பன்னு சொல்லுவான். அப்போ அதுக்கு பதில் சொல்லும்போது நான் 20 கொள்ளலை கோவிந்தா. அது என்னைக்கு அந்த ஒருத்தனை கொண்டோம்ல, அவன் பேர் என்ன, என்னைக்கு அது பேர் தேதி வரைக்கும் சொல்லுவான், வருஷம் தேதியெல்லாம் சொல்லுவான், புள்ளி விவரம் வச்சிருப்பாரு, அப்படி வச்சுருவான். இதுதான். அதே மாதிரி இப்போ ஒரு இடம் போகிறோம், 4 நாள் ஆச்சு, சரி சந்தேகம் வந்துடுச்சு, அரக்கன் அதாவது இந்த இன்ஃபார்மர் வந்து பார்த்துட்டு போயிட்டான், யாரோ ஒருத்தன் பார்த்துட்டான் அப்படின்னா இடத்த மாற்றணும். கோவிந்தன் தான் போய் பாட்டு வருவார். கோவிந்தன் காலையில் போயிடுவார், போயிட்டு சாயந்தரம் வருவார். ப்ளஸ் இடம் சூஸ் பண்ணுறது அவர் தான். அந்த கோவிந்தன் வந்து சொல்லுவா அப்படி அந்த அந்த திசை இந்த இடம் இதெல்லாம் சொல்லும்போது அப்போ வீரப்பனுக்கு அதான் இவன் ஒரு டவுட் சொல்லுவான், இல்லை இல்லை வராது அப்படின்பா. இப்போ என்னுடைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு போர்வை கட்டியிருப்போம், இடம் தெரியக்கூடாது. இடம் தெரியக்கூடாது, இல்லை அந்த மரம் தெரியக்கூடாது. அவன சொல்லுவான், இந்த மரம் இந்த காட்டில் தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. இந்த மரத்தை வச்சு கண்டுபிடிச்சி வந்துடுவான் அரக்கம்பான். அதாவது அவன் வந்து நீ அரக்கனை சாதாரணமாக இடக்கூடாதுமா. அப்போ இந்த மரம் இந்த காட்டில் தான் இருக்குங்கிற தகவல் வந்து நம்ம கோவிந்தன் தான் சொல்லுவாங்க. அண்ட் நிறைய இடத்துல வந்து அரிசி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சு வச்சது கூட கரெக்டா அந்த மழை என்ன திருப்பி செடி வளர்ந்துருந்தா கூட இந்த இடத்துல தோண்டு அப்படின்னு பார்த்தா அந்த பிளாஸ்டிக் பையில எல்லாமே இருக்கும் அப்படின்னு. இல்ல சார், நிறைய பேட்டிகள் நம்ம பார்த்துட்டு வரோம்ல, அதுல நான் தான் அதை வெளிப்படுன்னு சொன்னேன். ஓ சரிங்க சார், மேபி உங்களுதுல கூட இருக்கலாம், எனக்கு எப்படி அதை வச்சுக்கிறாங்க நிறைய பார்த்ததுனால தெரியல. ஃபர்ஸ்ட் எப்படி வச்சுக்கிறாங்கன்னா, இப்போ நீங்க வந்து போலீஸ் வரையிலங்க, இந்த தேவாரம் ஒரு கூட விட்டே இருப்பார். 200 பேராக இருந்தவனை 300 பேராக இருந்தவரை நாங்கள் தான் 10 பேராக குறைத்தோம் அப்படின்னு ஒரு அல்வா கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பயும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா சொல்லிடுவாரு. பெரிய குரூப் அப்பெல்லாம் கிடையாதுங்க. அவனை மாநாடு நடத்திட்டு இருந்தான். அவன் கூட எப்பயுமே 10லேருந்து 11 12 பேர் தான் இருப்பான். மற்ற ஆளுகளை அவன் வேலைக்கு வச்சுக்கிட்டான், ஆரம்பத்தில் வச்சுக்கிட்டானா. அவனே சொல்லியிருப்பான், நான் 80 பேர் என்ற மரவட்ட இருந்தாங்க,
அப்படின்னு அப்போ வந்து சொல்றாரு. இப்போ இந்த இந்த 10 பேர் 11 பேர் போலீஸு திடீர்னு யாராவது ஒருத்தன், அவன் வந்து போலீஸை வந்து மெத்தனமா நினைக்கவே இல்லை, யாராவது ஒருத்தன் ஆள் காட்டி ஒருத்தன் போய் சொல்லி இந்த இடத்துல தெரியுது இருக்கிறதா தெரியுதுன்னா போலீஸ் படம் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த 11 பேரும் சிதறி ஓடுவாங்க. 11 பேரும் அவங்க சாப்பிட தட்டு முதல் கொண்டு அவங்க கையில் வச்சுப்பாங்க. ஒரு மூட்டை மாதிரி வச்சிருக்காங்க. அது வண்ணா மூட்டை வச்சுப்பாங்க. ஆமா அதெல்லாம் வச்சுப்பாங்க. அவங்க புல்லட்ஸ் எல்லாமே அவங்க வயிற்றுல வச்சுப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அரிய மூலிகை இது எல்லாமே அவங்க வயிற்றுல குழந்தையும் வயிறும் பார்த்தீங்கன்னா புடைச்சிட்டா இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ஆமா, இந்த ஆமா பாருங்க சார், பார்த்திருக்கேன் சார். புடைச்சிட்டா இருக்கும். அவங்க அதுல வயிற்றுல என்னென்ன சார் வேற இருக்கும்? புல்லட்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த கருநொச்சின்னு ஒரு பவுடர் மெயினாக வச்சுருப்பாங்க. அது எதுக்கு சார்? அது உடல் ஆரோக்கியத்துக்கு தான். கருநொச்சி ரொம்ப நல்லது. அந்த கருநொச்சி வந்து நம்ம அப்படி உடனே சாப்பிட முடியாது. அது வந்து அதுக்கே உடல் வாழ்வு. அது தயாரிக்கிற அந்த பக்குவம் இருக்கணும். நான் டைரெக்டாக ஒரு கருநொச்சி இலையை பிடிச்சி நீங்கள் அரைக்கலாம் சாப்பிட முடியாது. அதுக்கான பக்குவம்லாம் சேர்த்து அதெல்லாம் பண்ணுறவன் கோவிந்தன் தான். இப்போ கழுத்தில் எல்லாரும் தங்கத்தில் மாலை போட்டுப்பாங்க. ரொம்ப பெருசா ஒண்ணு அது போட்டு பண்ணது பூரா கோவிந்தன் தான். கைவினைஞர் அவன். அவன் வந்து எனக்கே 2 இது டாலர் மாதிரி கொடுத்தா அப்படி இவ்வளவு பெரிய புலி நகம் மாதிரி இருக்கும். போலீஸ் வந்து அதை ரொம்ப பெருசா எடுத்துட்டு போயிட்டாங்க. வீரப்பன் இவர் தான் அப்படின்னு ஏதோ நான் கடத்திட்டு வந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டான். அவன் ஏதோ அன்பா கொடுத்தான். அப்போ ஒண்ணு கோபக்காரங்க. வீரப்பன் கொன்னதை விட அதிகமா கொன்னது கோவிந்தனா இருப்பான். கோவம் வந்துடும். நீங்க வந்து போதும் ஆசிரியரே அப்படின்னா நம்ம நிறுத்திக்கணும், கோபப்பட்டுருவான். அது அந்த கோபம் உண்டு. சார் நீங்க இப்ப சொல்லும் போது எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும்ன்றது, அதாவது காடு அப்படிங்கிறது வந்து நீங்க முதல்ல போகும்போது ஒரு நான் பண்ணியே ஆகணும், இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வெறியில உள்ள போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் காடை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு போனீங்களா? ஏன்னா நிறைய விலங்குகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து நீங்க இவர் வந்து ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டர். என்னதான் நீங்க வீரப்பன் சொன்னீங்கனாலும் இப்ப சேத்துக்குழி பத்தி சொல்லும் போதும் எக்ஸென்ட்ரிக், எந்த டைம்ல என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சோ அப்போ உள்ள போகும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கே கூட அது எதிர்வினையாக கூட முடியலாம், உங்களையே அங்க வந்து வேற மாதிரி முடிக்கிறது கூட இருக்கலாம். அப்போ வெளியில ஏதாவது நீங்க சொல்லிட்டு போவீங்களா, இல்ல எதுவுமே சொல்லாம கிளம்பி போவீங்களா? எப்படி சார் அது? எதுவும் சொல்லாம நான் போவேன். நான் போயிட்டு வந்த பிறகு முதல் வாட்டி போனது 20 நாள் ஆச்சு. யாருக்கும் தெரியாது. நான் வந்து கோயம்புத்தூர்ல எனக்கு வழக்கு இருக்கு, ஒரு வாரம் ஆளுன்னு சொல்லிட்டு போறேன் எங்க துணைவியார்ட்ட. ஆனா 20-25 நாள் ஆச்சு ஃபர்ஸ்ட் வாட்டி நான் போயிட்டு வர்றதுக்கு. அப்போ வரும்போது எங்க அம்மா அப்ப, ஏண்டா மூதி வரேன் காலையில, ஏண்டா மூதி எங்கடா போய் தொலைஞ்ச, அந்த பிள்ளை பாரு கண்ணீருங்க மூலியமா தெரியுது, சொல்லிட்டு போக மாட்டேடா, இல்லை ஃபோன் பண்ண வேண்டியதாண்டா அப்படின்னு. நம்ம கொஞ்சம் லேட்டாகி போச்சுமா, ஃபோன் இல்லாத இருக்கிறது ரொம்ப போச்சு அப்படின்ட்டு என் துணைவேறு விக்கிட்டு போய் நிற்கிறாங்க. அப்போ என் பெரிய மகள் கூப்பிட்டேன், சின்ன பிள்ளை இருக்கு. அப்போ அந்த அது ஒரு 4 வயசு 5 வயசு. ஆனால் கேசட் ஆப்ரேட் பண்ணும் டிவியில். அப்போ அந்த கேசட்டில் பிளேயர் ஆப்ரேட் பண்ணும். எப்போ இந்த இந்த கேசட்டை போட்டு விட்றா அப்பதாக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஹாலில் உட்காந்தேன். ஹாலில் வச்சு அப்பதா போட்டு விட்றா, நான் போய் அப்பா மூஞ்சி முடிச்சு வரேன். அப்படி போயிட்டு வரேன். அப்படியே எல்லாம் ஸ்டன்னாக எல்லாம் நிற்கிறாங்க. அப்பா போடு வா இங்கே வா அவசி, உன் புருஷனை பாரு அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் துணை வேறு கூப்பிடுறாங்க. உன் புருஷனை பாரு, அங்கே பாரு காட்டுக்குள்ளே இருக்கான், அங்கே ஒரு வீரப்பன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இங்கிட்ட இருந்து ஒழிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா இவரை பார்க்க தான் போனியாங்க அப்படின்னு எங்கள் அம்மா. ஆமாம், ரொம்ப நாள் பார்க்கணுன்ட்டு இருந்தேன், நான் பார்த்தேன். அப்போ இதுதான் முதல் முறை நான் பார்த்தது. ஆனால் 20 நாள் அவங்கள வருத்திட்டு தானே போயிருக்கோம். அவங்களும் வருத்தி நீங்க போனும் அப்போ இவ்வளவு கிடையாது, போன் பண்ணிட்டு போக முடியாது, போன் எடுத்துட்டு போக முடியாது. இப்ப ஒவ்வொரு முறையும் போறோம், ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து எனக்கு என்ன கொடுத்தது, ஃபர்ஸ்ட் அவன் சரண்டருங்கிறான். சரண்டராக தயாரா? எவனாவது ஒரு தைரியமானா கூட்டுவாயா, வர சொல்லு, நான் பேசுறேன். சரி நம்ம போகிறோம், நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கனால எடிட்டராக இருக்கனால போகிறோம்.
ரெண்டாவது 9 பேரை கடத்திட்டான். ம், அப்போ அரசு தூதுவரா போறாங்க. ம், எங்களை நீங்க வந்து இந்த நெப்பு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ம், ம். நெப்புனா எல்லாரும் என்ன சொல்றான், ஒரு முறை ஒரு பேட்டியில சொல்லிடுவாரு. அது என்ன கோபால் மட்டும் பஸ்ல போயிட்டு வர மாதிரி போயிட்டு வர்றாரு. இல்ல எனக்கே அந்த சமயத்துல அந்த டவுட் இருந்தது சார். ஆமா. எல்லாருக்குமே வந்து இதுவாக மாட்டேங்குது. அது எப்படி சார் மட்டும் போயிட்டு போயிட்டு வராரு. ஆமா. அப்போ போயிட்டு வந்தாக்கா இவர் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி அப்படிங்கிறதுனால வெளியில வந்து இவர் சொல்றது சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இருக்குல்ல அப்படின்னு கூட நான் அது நினைச்சிருக்கேன் சார் அந்த சமயத்துல. கேட்டாங்க, நான் சொல்ல முடியாது சொன்னேன். சன் டிவியில வீரமணின்னு கேள்வி கேட்டார். ம், நான் சொன்னேன் சோதான்னு சொன்னாரு. ஒன்று பண்ணுங்க, நான் வந்து தூதுவரா 2 மாநிலம் அனுப்பியிருக்கேன். அடுத்து வந்து தூதுவரா சாரை போக சொல்லுங்க. நான் அவர் தானே பஸ்ஸில் போய் பாட்டு வரேன்னு சொன்னார். அவர் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டில் நைட்டு 10 மணி இருக்கும். நம்ம என் வீட்டுக்கு ரஜினி போக மாட்டாரு, என் துணைவியார் கொண்டு வந்து என்னென்ன என்ன சார் ரொம்ப வருத்தப்பட்டாருண்ணே, வருத்தப்பட்டாருக்கு பாருங்க என்ன. இல்லை கோபால் என்னை கொல்றது திட்டம் போடுறாரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் அப்போ பேசாமல் இருக்கணுண்ணே, காடு தெரியுமாண்ணே, நான் படுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கால்லாம் பாருங்க, இது பூராமே இந்த இந்த பூராமே இது கடிச்சதுங்க, அட்டை. அட்டை. ஓகே. அதாவது நாங்கள் சுண்ணாம்பு தொப்பியோட இந்த குப்பியோட தாங்க போகிறோம். அப்பதான் அது உழும் சார். இல்லைங்க, அது எப்படி எடுக்கணும் போது கொண்டு வீரப்பன் சொல்லி தருவாரு. ஓகே, ஓகே. நீ இப்படி எடுக்காத, இப்படி எடு, அப்பதான் வரும். இப்படின்னா திருப்பி போய் இன்னொரு இடத்துல ஒட்டி இப்படி எடு, தப்புன்னு சொன்னா போய் மூங்கில் காடு அப்படின்னு முன்னாடி சொல்லிடுவாங்க. மூங்கில் காடுனா நம்ம மூங்கில் காடுலாம் இல்லை, அது கண்ணை குத்தும். அப்போ கையில நல்ல துண்டை கட்டிட்டு இப்படிதான் நாங்க போகணும். ஏன்னா இப்படி வளர்ந்துருக்கும். ஆமா. இப்போ நீங்க எதுக்குல இந்த இவ்வளவு கஷ்டப்படுறோன்னு நான் அங்கெல்லாம் போய் பலமுறை யோசிச்சிருக்கேன். என்னடா இது, ஏன்டா இப்படி. ஒரு அம்மா சொல்லுது, பாச்சு அரக்க மாதிரி இருக்க, எங்க எஸ்மா மாதிரி இருக்க, அப்பா அந்த பிளேடை கொடு, அந்த கத்தியை கொடுந்துச்சு, பிளேடை கொடுத்தாங்க, இது எடுங்குது ஒரு அம்மா. ஏன் அப்படின்னா, பார்த்தா அப்போ நீ உசுரோட வரமாட்ட போனா அப்படிங்குது. ஒரு பக்கம் பார்த்தா நீ அரக்கமா இருக்க, எங்க எஸ்மா கொண்டுருவாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா எங்க எஸ்மாமா இருக்க, அரக்கம் கொண்டுருவான் அப்படிங்குது. நீங்க பாருங்க, இந்த ஒரு மீசையை வச்சுக்கிட்டு நான் போறதே எவ்வளவு பாடுங்கிறீங்க. ஆனா அந்த அம்மா சொன்ன மாதிரியே காலையில் 4 நாள் ஆச்சுங்க நடந்து. காலையில் ஒரு 8 மணி இருக்கும், ஒரு உருவம் வந்து பார்த்து மறைகிறத நான் பார்க்குறேன். என் கூட வந்து ஒரு ஊர் தலைவர் ஒருத்தர், நானும் விருப்பம் பார்க்க வரேன்னு அவரும் இருக்காரு. இன்னும் ஒரு 4-5 பேர் ட்ரைபல் இருக்கான், நானும் என் தம்பிக்கு 3 பேர் எல்லாம் போகிறோம். மொத்தம் 4 பேர் 6 பேர் போகிறோம். நான் மாத்திரம் பார்த்துட்டேன், இவங்கெல்லாம் பார்க்கல. நான் சொன்னேன் ஒரு உருவம் மறைஞ்சிட்டேன்னு. நான் இல்லை இது இல்லை, அவன் ட்ரைவல் கூட்டு போகிறான்னு சொல்கிறான், இது இல்லை, இன்னும் வீரப்பன் ஆளை பார்க்கணும், வீரப்பன் ஆள் தான் வீரப்பனை கூட்டு போவான். இப்படி இருக்கு என்ன பையன். எனக்கு அந்த அம்மா வேற சொல்லிச்சுல, அந்த அம்மா வேற மிரட்டிட்டு போச்சே. சரின்னு போயிட்டே இருக்கேன். 40 நிமிஷம் நடந்திருக்கேன். திரும்பி போயிடலாமான்லாம் யோசிச்சோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்த்து தருவோம். சரி இனிமேல் நம்ம இங்கே நம்ம உயிர் இங்கே போனால் என்ன மாற்ற முடியும்னு போயிட்டே இருக்கும். 58 தூரத்தில் ஒருத்தன் விசில் அடிச்சு போயிட்டுருக்கான் பங்கரையா. நான் எருமாடு மாதிரி இருக்கும், என்ன இவ்வளோ பெரிய அலங்காடுன்னா அத்வான காடு. ஒருத்தன் பார்க்க எப்படி போகிறாங்க அப்படிங்கிற மேலே ஒருத்தன் புரி வச்சுட்டு இருக்கான். யாருன்னா பேபி வீரப்பன். ஐயோ சுற்றாத பேபி, நான் நக்கீரன் கோபால் வந்திருக்கேன் அப்படி நக்கீரன் ஆசிட்டு வந்திருக்கேன். நான் படுத்துனேன், செத்தேன்னு படுத்தேன். இப்போ நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் கழிச்சு அவன் வந்தான், எழுப்பினான். சாமி வந்துடுங்க. ஐயோ நல்ல வேலையாக போச்சு. ஒரு ஆள் காட்டி வந்தான், அரக்க மாறு வயசில் வந்திருக்கான்னு இப்போ தான் மாமாவுக்கு சொன்னான். மாமா தான் தட்டிட்டு வந்துன்னு சொன்னாங்க. இப்போ அந்த ஆள் காட்டி தான் அந்த அவன், அந்த ஆள் காட்டி தான் என்னை மறைஞ்சு பார்த்தவன். இந்த அந்த அம்மா சொன்னது பழிச்சுதா, ஒரு அரக்க மாறு வயசுல வந்திருக்கான் அப்படிங்கிறது அந்த அம்மா சொல்லிச்சுல, அது பாருங்க. இப்ப இத்தனை கஷ்டம், அவங்க ஒரு செவைக்கு ஒரு ஏரியால தான் கூட்டு போகணும்னு இல்லை, காடு பறந்ததுல 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடு. அதுல மொத்தமா செயினை போட்டு நானும் பையில சாய் வச்சுன்னா இல்லை, யார் வேணாலும் போகலாம். சில நேரத்தில் நைட்ல அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதா வந்துடும் அடுத்து டிராவல் பண்ற வரைக்கும்.
நீங்கள் ஒருக்கனை நைட்டு பார்த்து கூட்டுவா பேய் ஆடுதுன்ட்டான். ஆசிரியரை அந்த இடத்துல பார்த்து கூட்டுவான்ட்டான். பேய் ஆடுதுன்னு நீங்கள் பேய் மேலே நம்பிக்கைன்னு நம்மளாம் சொல்லுவோம்ல, இந்த இதெல்லாம் அங்கே கிடையாதுல்ல. இல்ல சார், அது இருட்டு, அந்த அமாவாசை அப்படிலாம் வரும்போது அமாவாசைக்கு தான். அமாவாசை அன்னைக்கு 12லேருந்து 12:45 சுமாருக்கு 3/4 மணி நேரம் பேயாடு அந்த இடத்துல ஆசிரியரை பார்த்து கூட்டுவான்ட்டான். உடனே கூட்டு போகிறேன். இப்போ நான் கரெக்டாக 12 மணி பார்த்துங்கண்ணே, 3/4 மணி சுமாருக்கு நம்ம இருந்துட்டு போவோம். ஏண்ணே பேயாடுது? ஓ என்ன அண்ணே, அண்ணன் சொல்லி விட்டாருண்ணே, ஆசிரியர் பேய் அடிச்சுக்கூடாதுப்பா, பார்த்துக்கோ அப்படின்னு. பேய் அடித்தா எப்படி உட்காந்துருப்போம் அது மாதிரி உட்காந்துருப்போம் சார். அதாவது இவர் மாஸ்டர் பிரெயின் மாறன் தான் வந்து நீ இந்த மாதிரி கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்தி நம்ம கொஞ்சம் பணம் கேட்கலாம் நம்மளுடைய இதுக்கு சொல்றாரு. ஸோ அப்படி கடத்தும் போது அவரை மீட்கிறதுக்கு தான் நீங்க உள்ள போறீங்க. அப்போ போகும்பொழுது இவர் வந்து நீங்க மீட்க உள்ள போறீங்க, அவர் வந்து கடத்த சொல்றாரு. ஸோ அப்போ அந்த கான்வர்சேஷன் உங்களை வந்து அவர் என்ன மாதிரி பார்த்தாரு? உங்க மேல ஒரு கோபம் இருந்ததா, இல்ல அப்ப நடந்த கான்வர்சேஷன்? நாங்கள் ஹட்டில் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கோம். ஒரு கட்டில் மேலே நான் கீழே 3 பேர் படுத்துருப்போம். மேலே பாம்புராணி தான் போகும். பயந்தான். எல்லாரும் கேட்பான், எவ்வளோ தைரியமான ஆளுயா, ஈரப்பம் காட்டுக்கெல்லாம் போனார். நான் பயந்த போய் எனக்கு தானே தெரியும். ராஜ்குமார் கடத்தப்பட்டு நீங்கள் அதே காட்டுக்கு எந்த தீவிரவாதிகள் சேர்ந்துட்டாங்கன்னு நம்ம சொன்னோமோ அவங்கள பார்க்கறதுக்கு உள்ளே போகும். வீரப்பனையும் பார்க்கல, ராஜ்குமாரையும் பார்க்கல. முதல் நான் சந்தித்தது நம்ம தோழர் மாறனையும் போயிருந்தேன். அப்போ தான் நான் வந்து மாறேன். உழுவருக்கு